ஹாய் காய்ஸ், நாங்கள் ஒரு நரி கூட்டம். எங்களை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியாது. எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அஸ்லாம் பைக்ஸ், அதாவது யூஸ்டு பைக்ஸ் பார்க்க வந்திருக்கோம். இப்போ நம்ம இங்கே என்னென்ன பைக் இருக்குது, எவ்வளோ ரேட்டு என்னங்கிறத பற்றி ஓனர்கிட்ட பற்றி கேட்போம். ஓனர் பக்கத்துக்கு கேமராவை. ஹாய் கைஸ், இது பார்த்தீங்கன்னா பல்சர் 2018 மாடலு, லோக்கல் நம்பர் சிங்கிள் ஓனர், டபுள் டிஸ்க் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 15,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஃப்ரண்ட் டயர் புதுசு போட்டு 2 மிரர் மட்டும் உங்களுக்கு வரும். ஒரு 62 ரூபா பண்ணலாம். ஒரு திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை கஸ்டமராக இருந்தால் லோன் ஒரு 35,000 வந்து 40 ரூபா வரையும் வாங்கி தரலாம். வாங்க முடியுது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. என்ன ப்ரோ தெரியுங்க, சாவி இங்கே இருக்குது. சாரி ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா FZ 2017 மாடல், வெர்ஷன் 2 வண்டி, லோக்கல் நம்பர் சிங்கிள் ஓனர். இது பார்த்தீங்கன்னா ஒரு 62 ரூபா சொல்கிறேன், ஒரு 60 ரூபாய்க்கு தரலாம். இதுவும் அதே தான். லோக்கல் கஸ்டமராக இருந்தால் ஒரு 35 ரூபாலேருந்து 40 ரூபா வரை லோன் பண்ணலாம். வெளியூர் கஸ்டமராக இருந்தால் ஒரு 30 ரூபா பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மிரரில் டேங்க் கவரில் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரணும். இது பார்த்தீங்கன்னா அப்பாச்சி 4V 160cc டபுள் டிஸ்க் வரும். இது பார்த்தீங்கன்னா 2018 மாடலு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 62 ரூபா சொல்கிறேன், ஒரு 58 ரூபா ஃபைனலாக தரேன். இது இருக்கிறதுலே சீப் ரேட்டு தான். இன்னும் கொஞ்சம் வாங்க, நேரில் வாங்க, இன்னும் கொஞ்சம் நெகோஷியல் பண்ணியே தரேன். இதுக்கு லோக்கல் அட்ரஸாக இருந்தீங்கன்னா 40 ரூபா லோன் கண்டிப்பாக வாங்கி தரேன். வண்டி பக்காவாக இருக்கும். மேற்கொண்டு நீங்கள் வண்டி ஓட்டி பார்த்துட்டு ஏதாவது குறைகள் சொன்னாலும் நான் சரி பண்ணி தரேன். இப்போ நான் வாங்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு வண்டி மைலேஜே தரல, பிடிக்கலன்னு சொன்னால் மாற்றி தருவீங்களா? பிடிக்கலாலும் மாற்றி தரேன். இல்லை இந்த மாதிரி வாங்கிட்டு போனேன், ஒரு வாரம் தான் ஆகுது, ஏதோ செலவு இருக்குன்னு சொன்னாலும் நான் பண்ணி தரேன். சூப்பர். இன்ஜினுக்கு உங்களுக்கு 2000 கிலோமீட்டர் கேரண்டி. புது ஆயில் மாற்றி தான் இருக்கேன். 2000 கிலோமீட்டர் வரை இன்ஜின் கேரண்டி. நான் கொடுக்கும்போது நோட் பண்ணிக்கோங்க, மீட்டரை எவ்வளோ ஓடி இருக்கு என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா ப்ரோ? பெட்ரோல் பெட்ரோல் நம்மள்ட்ட அவர் சேனல்லேருந்து பார்த்து வந்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் நான் பண்ணி தரேன். அது இல்லாமல் டேங்க் கவரும் பண்ணி தரேன். வேற ஏதாவது குறைகள் சொன்னாலும் இல்லை மிரர் வராலும் மிரர் போட்டு தரேன். ஓகேவா? ஸோ இது என்ன ப்ரோ, அது ஒன்றுமே இல்லாமல் இருக்கு. இது சீட்டு போட கொடுத்துருங்க, இன்னும் லேட் ஆயிடுச்சு கொஞ்சம், அதனால தான். இதில் உட்காந்தா வெந்து போயிருமே பின்னாடி. இதெல்லாம் உங்களை உட்கார விட மாட்டேன். இல்லைனாலும் புது சீட்டு உங்களுக்கு போட்டு தரேன். ஓகே ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா 2015 FZ சிங்கிள் ஓனர், வெர்ஷன் 1 மாடல். இதுவும் திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர் தான். இதில் மிரர் எல்லாமே இருக்குது. டேங்க் கவர் மட்டும் தான் இல்லை, டேங்க் கவர் நான் போட்டு தரேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 48 ரூபா சொல்கிறேன், ஒரு 45 ரூபா பண்ணி தரேன். இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா டியோ 2023 12ஆம் மாதம். இன்னும் ஒரு 1.5 வருஷம் தான் ஆயிரும். 1.5 வருஷம் கூட ஆகலை. 4300 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பர் சிங்கிள் ஓனர், 82 ரூபா சொல்கிறேன், வெறும் 80 ரூபாய்க்கு தரலாம். வண்டி ஃப்ரீ சர்வீஸ், இன்னும் பேலன்ஸ் இருக்குது வண்டிக்கு. லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா வாங்கி தரலாம் லோக்கல் அட்ரஸ்க்கு. அடுத்து இது பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு பிடிச்ச வண்டி, ஃபெசினோ, யமகா ஃபெசினோ 2018 மாடலு, சிங்கிள் ஓனர் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 52 ரூபா சொல்கிறேன், ஒரு 50 ரூபாய்க்கு தரலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெஸ்ட்டு 2018 மாடலு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 52 ரூபா சொல்கிறேன், ஒரு 50 ரூபாய்க்கு தரலாம். கடைசியில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரேடியானு லோக்கல் நம்பர் சிங்கிள் ஓனர் தான். மைலேஜ் பர்பஸ்காண்டி 60லேருந்து 65 தரும் மைலேஜ். இது பார்த்தீங்கன்னா ஒரு 55 ரூபா சொல்கிறேன், ஒரு 53 ரூபாய்க்கு தரலாம். வண்டி பக்காவாக இருக்கும். தப்பான வண்டி ஏறி உட்காந்துட்டோமோ? லேடிஸ்க்கு வண்டி மட்டும் தான் பிடிக்கும் போல இருக்கு. பிடிச்ச வண்டியில போய் உட்காந்துருக்கேன். அறிகிட்டவனே பரதேசி போல, நீ எல்லாம் ஃப்ரெண்டாடா? மட்டும் தானே நம்மள. இப்போ சொன்ன எல்லா வண்டியிலையுமே போலீஸ் ஃபைன் இருந்தால் கன்ஃபார்ம் உங்களுக்கு போலீஸ் ஃபைன் மைனஸ் பண்ணி தான் தருவேன். சூப்பர் ப்ரோ. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா? இப்போ என்கிட்ட ஒரு பழைய வண்டி இருக்குது, 2015 10 மாடலே வண்டி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நான் வந்து கண்டிஷன் கொஞ்சம் ஓகேவா ஒரு கண்டிஷன் இருக்குது, அது நான் உங்கள்கிட்ட தள்ளிட்டு வேற உங்கள்கிட்ட வண்டி வாங்குறேன்னா எக்ஸ்சேஞ்சுக்கு நீ என்ன மாதிரி ஆஃபர்? எப்படிப்பட்ட வண்டியாக இருந்தாலும் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். வண்டி கண்டிஷன், வண்டி இப்போ என்ன மார்க்கெட் ரேட் போதோ அதுக்கேற்ற மாதிரி நான் கண்டிஷன் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நம்ம வெளியூர்லேருந்து இங்கே வந்து தங்கி வேலை பார்க்குறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் இஎம்ஐ போட்டு வண்டி, லோன் போட்டு வண்டி வாங்கி தரீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃப்னு பஞ்சாயத்து ஒன்று இருக்குதுங்களா? அதுக்கு நீங்கள் பண்ணி தரீங்களா? இல்லை அவங்க தான் தாசெல்லாம் போய் கையெழுத்துலாம் வாங்கிட்டு உங்களுக்கு இந்த என்னமோ சொல்லுவாங்களே அட்ரஸ் ஷீட்டா அது மாதிரி வாங்கி தரணுமா உங்களுக்கு? இல்லை, இப்போ வெளியூர்லேருந்து மோஸ்ட்லி நாங்கள் வெளியூருக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுனா இங்கேருந்து ஒரு 50லேருந்து 100 கிலோமீட்டர் சரௌண்டருக்குள்ளே தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே பண்ண முடியாது. அதுக்கு மேலே பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பேன் கார்டு எல்லாம், பேங்க் பாஸ்புக் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் வெளியூருக்கெல்லாம் பண்ண முடியும். பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஒரு 50லேருந்து 70, 80, 100 கிலோமீட்டர் வரையும் நம்ம லோன் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஒரு 50 ரூபா வண்டினா ஒரு 25 ரூபா வரையும் நம்ம லோன் பண்ணலாம் வெளியூர் கஸ்டமருக்கு.